நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு நியூ ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றம்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சார்ட் வால்பேப்பர் வைக்கிறோன்னா அந்த சார்ட் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டுக்கு செட் பண்ணால் போதும். அதையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்டுக்கும் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஆனால் இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சார்ட் பேஜுக்கும் ஒரு வால்பேப்பர் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளாகவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் பேக்ரவுண்டில் ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு வால்பேப்பருக்குள்ளே போனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பரை டிம் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டிம் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டிம் கொடுத்துட்டு பேக் வந்துட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கிருஷ்ணர் வால்பேப்பர் இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஒரு சார்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஒரு சார்ட் பேஜ் ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு வால்பேப்பருக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல சேஞ்ச் வால்பேப்பருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே செட் வால்பேப்பர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் முதல் ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காண்டாக்ட்டுக்கு மட்டும் இந்த வால்பேப்பர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்து எல்லா காண்டாக்ட்டுக்குமே வந்து நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிம் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கிருந்து வெளியே வந்துட்டு அகைன் வேறு சார்ட்குள்ளே போகலாம். வேறு சார்ட்குள்ளே போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ அப்படியே இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த காண்டாக்ட்டுக்கு எந்தெந்த வால்பேப்பர் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வந்து செட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.